ஹலோ நண்பா, பேர் கிரில்ஸ். இவரை பற்றி நம்ம கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். சின்ன வயசில் ஒரு காலத்தில் டிஸ்கவரி சேனலில் இந்த மேன் வெர்சஸ் வைல்ட் ஷோவை நம்ம ரெகுலராக பார்த்துருப்போம். கஷ்டமான சுச்சுவேஷன்ஸில் எப்படி உயிர் வாழறது, எதை கிடைச்சாலும் எப்படி சாப்பிட்றது, எங்கே இருக்கோன்னே தெரியலன்னா மக்கள் வாழ்கிற இடத்த எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இவரோட மேன் வெர்சஸ் வைல்ட் ஷோஸை பார்த்து நம்ம கற்றுட்டு இருப்போம். ஒரு மனுஷன் இதெல்லாம் செய்ய முடியுமான்னு நம்ம ஆச்சரியமாக பார்த்துருப்போம். வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு இவர் ரியல் லைஃப் ஹீரோ மாதிரி தெரிஞ்சாலும் அவரும் அவரோட லைஃப்பில் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஒரு காலத்துல வீக்காவும் பயந்துகிட்டு டிப்ரெஷன் ஸ்டேட்ல இருந்திருக்காரு. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மலைங்களெல்லாம் அவ்வளவு ஈஸியா ஏறுறவரு, டேஞ்சரஸான லேண்ட்ஸ்கேப்ஸ்ல அவரோட டைமை ஸ்பெண்ட் பண்றவரை போய் ஒரு காலத்துல டாக்டர்ஸ் இனிமே நீங்க நடக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எஸ், இவரோட லைஃப்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பிரிட்டிஷ் கவர்மெண்டோட ஸ்பெஷல் போர்சஸ் SAS ஓட 21st ரெஜிமெண்ட்ல 3 வருஷம் வேலை செஞ்சிருக்காரு. இந்த டைம்ல இவருக்கு ஹைட்ஸ்னா ரொம்ப பயம். அந்த பயத்தை ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணி ஸ்கை டைவிங்லாம் பண்ணி அந்த பயத்தை கொஞ்சம் கொஞ்சமா மீறி வெளியே வந்திருக்காரு. ஆனா 1996ல ஜாம்பியான்ற இடத்துல ஒரு தடவை இந்த ஸ்கை டைவிங் எக்ஸசைஸ பண்றப்ப அவர் எதிர்பார்த்த மாதிரி அவரோட பேராஷூட் வேலை செய்யல. சரியான டைம்ல தான் அதை ஓபன் பண்ணாரு. ஆனா அது ப்ராப்பரா கம்ப்ளீட்டா ஓபன் ஆகாதனால அவரோட டிசெண்டிங் ஸ்பீடு தேவையான அளவுக்கு குறையல, ரொம்ப வேகமா கீழே போயிட்டு இருந்தாரு. கழுத்தை மேல தூக்கி பாக்குறப்ப பேராஷூட் முழுசா ஓபன் ஆகலன்னு தெரியுது. இதனால ரிசர்வ் பேராஷூட் ஓபன் பண்ணலான்னு பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ள ரொம்ப டேஞ்சரஸான டிஸ்டன்ஸ்க்கு கீழே வந்துடுறாரு. அப்படி இப்படி மரத்துல மோதி டப்புன்னு தரையில விழறப்ப அவரு ஒரு மாதிரி பிளாக் அவுட் ஆகிற ஸ்டேஜ்ல போயிடுறாரு. அரைகுறையா நினைவு இருக்கு, ஆனா அவரால் கொஞ்சம் கூட நகர முடியல. அவரோட முதுகுல தாங்க முடியாத அளவுக்கு வலி இருக்கு. அங்கேயே அந்த வலியை தாங்கிக்கிட்டு அழுதுகிட்டே படுத்துட்டு இருந்தாரு. அவர் கூட நிறைய பேர் ஸ்கை டைவிங் பண்ணதுனால நம்மள கொஞ்ச நேரத்திலேயே கண்டுபிடிச்சு காப்பாத்திடுவாங்கன்னு அவருக்கு தெரியும். ஆனா அது வரைக்கும் அந்த அன்பேரபிள் பெயினை அவர் தாங்கிக்கிட்டு இருந்தாரு. அந்த பெயினை தாங்கிக்கிட்டு இருக்கும் போது இதுக்கு செத்தே போயிடலான்னு நிறைய தடவை அவருக்கு தோணுச்சான். இதுக்கப்புறம் மெடிக்கல் எமர்ஜென்சி டீம் அங்க ஆப்பிரிக்கால அவர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறப்ப இவரோட முதுகுல நிறைய பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன்ஸை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு வலி குறைய ஆரம்பிச்சுதான். ஆனா இதுக்கப்புறம் டாக்டர் சொன்ன விஷயம் தான் அவருக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அவரோட முதுகெலும்புல T8, T10 and T12ன்ற செக்ஷன்ஸ் ரொம்ப மோசமா ஃப்ராக்சர் ஆயிருக்கு. இந்த ரீஜன் தான் முதுகெலும்புல இருக்கிறதுல ஸ்ட்ராங்கான ரீஜனா. அது டேமேஜ் ஆனதுனால அவர் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காருன்னு சொன்னாங்க. ஆப்பிரிக்கால இருந்து இங்கிலாந்துக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்க டாக்டர்ஸ் வச்சு பார்த்தாலும் டாக்டர்ஸ் அவரே எழுந்து நடக்க மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது அவருக்கு வெறும் 21 வயசு தான் ஆச்சு. கொஞ்சம் அவரோட சிச்சுவேஷனை இமேஜின் பண்ணி பாருங்க. 21 வயசுல முதுகு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, இனிமே உன்னால நடக்க முடியாதுன்னு சொன்னா அவரோட மென்டல் ஸ்டேட் அந்த நிலைமையில எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு ஆக்டிவா இல்லாத ஆளா இருந்தா கூட பரவாயில்ல, பெரிய பெரிய அட்வென்ச்சர்ஸ்க்கு போகணும், நிறைய ரீஜன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இந்த மாதிரி ஆசைகள் தான் அவருக்கு அதிகமா இருந்தது. நடக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்றத கேட்ட உடனே அவர் ஒரு மாதிரி நெகட்டிவ் மைண்ட் செட்டுக்கு போயிட்டாரு. ஹாஸ்பிட்டல் பெட்லயே படுத்துட்டு இருக்கிறது அவருக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருந்தது. நைட்டு தூங்க கூட முடியாம ஹைட்ல இருந்து கீழே விழுற மாதிரியே அவருக்கு கனவு வந்துகிட்டே இருந்தது. 2 மாசமா ஹாஸ்பிட்டல் பெட்லயே இருந்தா கூட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல. நிறைய பேர் இப்ப இருக்கிற பேர் கிரில்ஸை பார்த்துட்டு அவர் இதெல்லாம் ஈஸியா ஓவர் கம் பண்ணிருப்பாருன்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா லைஃப்ல அந்த ஸ்டேஜ்ல அவரு ரொம்ப பயந்து போயிட்டாரு. ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் ட்ராப் குள்ள போனதுனால எதை பார்த்தாலும் கோவமாவும் நெகட்டிவாவும் வெறுப்பாவும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. இன் ஷார்ட், ஒரு வார்த்தையில சொல்லணும்னா அவரு டிப்ரெஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா ஒரு நாள் இப்படியே பெட்ல படுத்துட்டு இருக்கும் போது அவரோட கண்ணு முன்னாடி இருந்த ஒரு பிக்சர் ஃப்ரேம் தான் அவரோட லைஃபை மாத்திச்சு. அந்த பிக்சர்ல இருந்த போட்டோ என்ன தெரியுமா? மவுண்ட் எவரெஸ்ட். சின்ன வயசுல இருந்தே அவரும் அவரோட அப்பாவும் மவுண்ட் எவரெஸ்டே ஏறணும்ன்ற மாதிரி அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். இப்ப அந்த போட்டோவை பார்த்து அதுல அழுக்கு படிகிறத பார்க்கும்போது என்னோட கனவும் அதே மாதிரி அழுக்கு படிஞ்சு போயிட்டு இருக்குல்ல, டஸ்ட்டை கலெக்ட் பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்குல்லன்ற மாதிரி இவரு ஃபீல் பண்ணதுனால எப்படியாவது எழுந்து அந்த போட்டோ ஃப்ரேமையாச்சும் நம்ம கையில தொட்டுறணும்னு இவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா முடிவெடுத்தாரு. அன்னைக்கு நைட் அவர் கூட யாரும் இல்லாததுனால அவரே அந்த கிரச்சஸை எடுத்துக்கிட்டு எந்திரிச்சு நிக்க ட்ரை பண்ற மாதிரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிக்சர் ஃப்ரேம் கிட்ட வரைக்கும் நடந்து போய் அதுல இருக்க அழுக்க தொடைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. இப்படி நினைச்சுக்கிட்டே அவரு தூங்க போயிட்டாரு. இந்த தாட்டோடய தூங்க போனதுனால அவரோட சப்கான்சியஸ் மைண்ட் வேலை செஞ்சு அவரோட ரெக்கவரி ப்ராசஸை ஸ்பீடப் பண்ண மாதிரி அவரு ஃபீல் பண்ணாரு. இந்த நேரத்துல சின்ன வயசுல அவரோட பாட்டி சொன்னது ஞாபகம் வந்தது. அவரோட பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, பேர் இங்க பாரு, இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயமுமே நல்லதுக்காக தான் நடக்குது. நம்ம மனுஷங்க தான் இப்படி நடக்கக்கூடாது அப்படி நடக்கக்கூடாதுன்னு நம்ம பிரச்சனைகளை பத்தி ஓவரா திங்க் பண்ணி அதை
பெருசுபடுத்தி டிப்ரெஷனுக்குள்ள போறோம். ஸோ வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனையை ஃபேஸ் பண்றேன்னா இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. நடக்கிறதெல்லாம் கடவுளோட ஆசைப்படி தான் நடக்குது. அந்த கடவுள் வந்து மோசமான விஷயங்களை நமக்கு நடக்க விட மாட்டாருன்னு நம்பிக்கையோட இருன்னு சொன்னாங்க. சின்ன வயசுல அவங்க சொன்ன விஷயம் இந்த நேரத்துல ஞாபகம் வந்ததுனால இதை பண்ண முடியாது, அதை பண்ண முடியாது, மிலிட்டரியில போய் வேலை செய்ய முடியாதுன்னு நான் ஓவர் திங்கிங் பண்றதை நிறுத்திட்டேன். இந்த விஷயமே எனக்கு ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருந்தது. மைண்டுக்குள்ள பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சதுனால கொஞ்சம் கொஞ்சமா அவரோட ரெக்கவரி ப்ராசஸும் ரொம்ப சீக்கிரமாவே நடக்கிற மாதிரி தெரிஞ்சது. அடுத்தடுத்த எக்ஸ்ரேஸ் எடுத்து பார்க்கும்போது அவரோட போன்ஸ் ஜாயின் ஆனது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சது. லைஃபோட பாசிட்டிவ் சைடை பார்த்து எஸ் நமக்கு நடக்கக்கூடாத ஆக்சிடென்ட் தான் நடந்தது, அதனால பலத்த காயமும் பட்டுது, ஆனா நம்ம இன்னும் சாகலனா ஃபியூச்சர்ல இதை விட நம்மளோட லைஃப் பெட்டரா இருக்க போகுதுன்னு கடவுள் நமக்கு பெட்டர் பிளான்ஸ் வச்சிருக்காருன்னு அவரு கம்ப்ளீட்டா பிலீவ் பண்ணாரு. இந்த பிலீஃப் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான பிலீஃபா அவருக்கு மாற ஆரம்பிச்சது. அந்த பிக்சர் ஃப்ரேமோட இம்பாக்டால எனக்கு கம்ப்ளீட்டா சரியானதுக்கு அப்புறம் நான் எவரெஸ்ட் ஏற போறேன்னு அவரு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஆனா அவர் இந்த நேரத்துல எழுந்து கூட நிக்காததுனால எல்லாரும் அவர் சொல்றதை பெருசா எடுத்துக்காம இருந்தாங்க. ஆனா பெட்ல படுத்துட்டு இருக்கும் போதே அவர் இவ்வளவு பெரிய ட்ரீமை வச்சு பாசிட்டிவா திங்க் பண்ணதுனால அது பயாலஜிக்கலா அவரோட ஹீலிங் ஆக்டிவிட்டியை ரொம்ப அதிகமா இம்ப்ரூவ் பண்ணிச்சு. நம்ம மைண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா, மென்டலி டஃபா இருந்தா பாடியும் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும்னு அவருக்கு புரிய வந்தது. 2 மாசம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியாதவரு 3வது மாசத்துல இருந்து ரொம்ப சீக்கிரமா இம்ப்ரூவ்மெண்ட்டை காட்ட ஆரம்பிச்சாரு. 8 மாசத்துல ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனாரு. 1 வருஷத்துல அவர் பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நார்மலா பண்ண ஆரம்பிச்சு திரும்பவும் மிலிட்டரியில ஜாயின் பண்ணிட்டாரு. ஆனா இதுக்கப்புறம் அவரை ரிஸ்கியான விஷயங்கள்ல போக விடாம, இப்பதான் ரெக்கவர் ஆனதுனால ஸ்கை டைவிங் எல்லாம் பண்ண விடாம எஸ்ஏஎஸ்ல சர்வைவல் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நாள் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் எஸ்ஏஎஸ்ல நமக்கு இனிமே ஃபியூச்சர் இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்சதுனால அந்த ஜாபை விட்டுட்டு அவர் எவரெஸ்ட் ஏற போறேன்னு சொன்னார்ல, அந்த ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணலாம்னு நினைச்சாரு. ஆனா இந்த ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு அவருக்கு அப்ராக்சிமேட்டா 25 லட்சத்துக்கு மேல தேவைப்பட்டது. ஏன்னா மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுறதுக்கு அவர் ட்ரைனிங்லாம் எடுக்க வேண்டி இருந்தது. அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்க வேண்டி இருந்தது. இவ்வளவு பணம் தேவைப்பட்டதுனால 250 கம்பெனிஸ்க்கு மேல ஸ்பான்சர்ஷிப்க்கு அப்ளை பண்ணாரு. ஆனா எல்லாருமே அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த டைம்ல அவருக்கு அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா கார்ப்பரேட்ஸ் எழுதுற மாதிரி ப்ரொபோசல்லாம் எழுத தெரியல. நிறைய கம்பெனிஸோட சிஇஓஸ் எல்லாம் வந்து மீட் பண்ணலாம்னு நினைச்சாரு. எல்லா கம்பெனிஸ்க்கும் ஏறி இறங்கினாரு. ஆனா யாரும் அவருக்கு ஒரு டெடிகேட்டடான மீட்டிங் கூட அலோகேட் பண்ணல. எல்லாருமே வாசல்லே துரத்தி விட்டுட்டு இருந்தாங்க. ஆனா எப்படியோ ஒரு நாள் வந்து ஒரே ஒரு கம்பெனி அவர் என்ன சொல்றாருன்னு 2 நிமிஷம் கேட்கலாம்னு நினைச்சாங்க. அவர் எதிர்பார்த்த அமௌண்ட் கிடைக்கலனாலும் ஒரு போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட்டை ஸ்பான்சர் பண்ணாங்க. ஒரு கம்பெனி ஸ்பான்சர் பண்றதை பார்த்து இன்னும் சில கம்பெனிஸும் ஸ்பான்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. SSAFன்ற ஆர்ம்டு ஃபோர்ஸ் சேரிட்டி கூட அவரை சப்போர்ட் பண்ணாங்க. இதனால அவரால் அவரோட மவுண்ட் எவரெஸ்ட் கிளைம் பண்ற ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ண முடிஞ்சது. 1998ல பிரிட்டன்லயே யங்கஸ்ட் பர்சன் டு கிளைம் மவுண்ட் எவரெஸ்ட்னு ஒரு ரெக்கார்டையும் செட் பண்ண முடிஞ்சது. ஆனா மவுண்ட் எவரெஸ்ட்டை கிளைம் பண்ற பாத்வே வந்து இவருக்கு அவ்வளோ ஈஸியா முடியல. 2 தடவை இவரே ஜஸ்ட் மிஸ்ல உயிர் பிழைச்சாரு. இவரு கூட மவுண்ட் எவரெஸ்ட் ஏற வந்த 4 பேர் வந்து அன்பார்ச்சுனேட்டா இறந்து போயிட்டாங்க. அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி தான் அவர் அந்த ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணாரு. இதுக்கப்புறம் அவர் அந்த ஹார்ஷான கண்டிஷன்ல சர்வைவ் ஆனதுனால இதை பத்தி நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு செமினார்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சாரு. அவர் நிறைய இடத்துக்கு இன்வைட் பண்ணி பேசலாம் வச்சாங்க. அது மட்டும் இல்லாம அவரோட ஜேர்னியை பத்தி சில டாக்குமெண்ட்ரிஸ் எடுத்ததுனால கொஞ்சம் கொஞ்சமா அவர் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சாரு. இது வந்து டிஸ்கவரி சேனல்ல மேன் வெர்சஸ் வைல்டுன்ற அந்த ஷோவோட ஃபர்ஸ்ட் பைலட் எபிசோட எடுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் அந்த ஷோ ஹிட் ஆனதுனால அவரு பிரிட்டன்ல மட்டும் இல்லாம வேர்ல்டு வைட் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சாரு. மேபி அந்த மேன் வெர்சஸ் வைல்ட் ஷோவை பார்த்ததுனால தான் அவரோட ஸ்டோரியை தெரிஞ்சுக்க நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ பேர் கிரில்ஸோட ஸ்டோரியில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, சப்கான்ஷியஸ் மைண்டோட பவர் வந்து உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை உருவாக்கும். அவருக்கு எழுந்து நடக்கணும், அந்த போட்டோ ஃப்ரேமை துடைக்கணும்ன்ற ஆசையே அவரு சீக்கிரமா குணமாகறதுக்கு ரொம்ப அதிகமா ஹெல்ப் பண்ணியிருக்கு. அடுத்து டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ஓவரா நெகட்டிவ் தாட்ஸ்குள்ளேயே மூழ்கி இல்லாம லைஃப்ல நமக்குன்னு இருக்கிற ஒரு பர்னிங் டிசைரை கண்டுபிடிச்சு அதை டார்கெட் பண்ணி அதை நோக்கி போக ஆரம்பிச்சோம்னா வருத்தப்படுறதுக்கு ஓவர் திங்க் பண்றதுக்கு டைம் இல்லாம நமக்கு தேவையான விஷயத்தை எப்படி ரீச் பண்றதுன்னு நம்மளோட மைண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிடும். இதுவே நம்மள ஓவர் திங்க் பண்ண விடாது, டிப்ரெசிவா ஃபீல் பண்ண வைக்காது. ஸோ டிப்ரெஷனை ஓவர் கம் பண்றதுக்கு கோல்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த விஷயம் தான் பாசிட்டிவ் தாட்ஸை கொண்டு வந்து நம்மளோட மைண்டை பாசிட்டிவான வழியில டிஸ்ட்ராக்ட் பண்ணும். ஃபைனலா நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு நம்ம சந்தோஷமா ஃபீல் பண்ணோம்னு இவரோட ஸ்டோரி மூலமா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு மனுஷனா நமக்கு நல்ல பிசிக்கல் ஹெல்த் கிடைச்சாலே அதுவே நம்மளோட வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு நாளையும் நம்ம வேல்யூ பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா அடிபட்டு எழுந்து
இருந்து வரவங்களுக்கு தான் நார்மலான வாழ்க்கையோட அருமை தெரியும்னு அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நமக்கு புரிய வைக்கிறாரு. இதனால சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இல்லாம, குறை சொல்லிட்டு இல்லாம, சிச்சுவேஷன்ஸை பிளேம் பண்ணிட்டு இல்லாம முன்னேறி போயிட்டே இருக்கிறது தான் நம்மளோட லைஃபுக்கு ஒரு மீனிங்கையும் பர்பஸையும் கொடுக்கும். இதெல்லாம் மட், ஸ்வெட் அண்ட் டியர்ஸ் இந்த புக்ல இருந்து தான் படிச்சு சொல்லியிருக்கேன். இந்த புக்கை நீங்க படிச்சு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து வாங்கி படிச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. சேனல்ல இருக்க அதர் பயோகிராஃபி ரிலேட்டட் வீடியோஸை இங்க கிளிக் பண்ணி பாருங்க. எங்களை இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.